ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, இந்த வார்த்தையை கொண்டு நீர் அப்பா எங்களுக்கு நீர் பேச வேண்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுயத்திலோ மாம்சத்திலோ ஒன்று பேசி விடாமல் தகப்பனே, ஆவியானவரே, நீ வந்த ஜனங்களுக்கு ஒவ்வொருவருக்கு ஆறுதலாக இருக்கணும். நீர் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா எங்களுக்கு அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நிம்மதியை தரணும், சந்தோஷம் தரணும், உங்கள் நாமம் மகிமைப்படணும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் முக்கிய செலுத்திக்கிறோம். இயேசுவில் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மாதம் வாக்குத்தத்தம் அதுதான் நமக்கு. ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் அது. ஆனால் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கிருபையை காத்துக்கொள். எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கேன், நோட்டு பேனால் கொண்டு வந்திருக்கியா? தலைப்பு எழுதிக்கங்க, கிருபையை காத்துக்கொள். இந்த கிருபை யார் கொடுத்தது? நமக்கு கர்த்தர் கொடுத்தது. நம்ம திறமையாலேயோ நம்ம கஷ்டப்பட்டு எதுவும் வாங்கலை. ஆனால் கர்த்தருடைய இரக்கத்தால் அந்த கிருபை கிடைச்சிருக்கு. அந்த கிருபையை நாம் ஜீவனுள்ள வரைக்கும் காத்துக்கொள்ள வேணும். அல்லேலூயா. எத்தனை பேரை காத்துக்கொள்ளுவீங்க? காத்துக்கொள்ள மாட்டீங்களா? கர்த்தர் தானே கிருபை தந்திருக்காரு. அந்த கிருபை இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். அப்போ எத்தனை பேர் அது நான் சொல்கிறது புரியலையா? புரியாட்டினா சொல்லுங்கள், எப்படி சொல்லுங்கள், புரியுற மாதிரி சொல்கிறோம். கிருபை கர்த்தர் தந்த கிருபை அவருடைய இரக்கத்தால் நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த கிருபையை காத்து கொண்டாதான் நாம் ஜீவனோடு இருக்க முடியும், வாழ முடியும், நிம்மதி தர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையை எத்தனை பேர் இழந்து போனாங்க, யார் கிருபையை காத்து கொண்டாங்க அப்படிங்கிற நம்ம பார்ப்போம். 1 சாமுவேல் 13:11-13. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை. நீர் செய்து என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றார். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. சவுலுக்கு என்ன வேலை? சவுல் ஒரு ராஜா. அதுவும் அவர் என்னன்னாக்கா மாடு மேய்க்கிறது அவருடைய தொழில். சாமுவேல் தீர்க்கதரிசி, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கனாக்கா, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். சாமுவேல் தான் அப்போ தீர்க்கதரிசி தான் அந்த தேசத்தை அப்போது நடத்தி கொண்டு இருக்கிறாரு. ஆனால் எல்லா தேசத்தை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். அந்த ராஜாதை எங்களை நியாயம் தீர்க்க வேண்டும், நடத்த வேண்டும், எங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலுக்கிட்ட போராடுறாங்க. ஆனால் சாமுவேலுக்கு ஒரு ஆசை என்னன்னாக்கா, எனக்கு பின்னாடி என் பிள்ளைகள் இந்த தேசத்தை ஆளணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஆனால் சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி. ஆனால் அவர் பிள்ளைகள் பாருங்கள் திசை மாறி போகிறாங்க. அப்படின்னா பரிதானம், லஞ்சம் வாங்குறாங்க, அந்த மாதிரி அநேக காரியங்களை தவறு பண்ணுறாங்க. ஆனால் சாமுவேல் கண்டித்தாலும் அதை கேட்காம போனதுனால அவங்க அந்த சந்ததி சாமுவேலுக்கு பின்னாடி ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜனங்கள் கேட்டதுனால தேவன் சாமுவேலோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீ அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்து அப்படிங்கிறார். அவங்க ஒன்னே தள்ளலை, என்னையத்தையும் தள்ளிட்டாங்கன்னு தேவனே சொல்கிறாரு. என்னையை நம்பாமல் ஒரு ராஜாவை நம்புகிறாங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு ராஜாவை நீ ஏற்படுத்து அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த சாமுவேல் சவுல் தகப்பனுடைய கழுதையை தேடி ஒரு வேலைக்காரனும் சவுலும் நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வனாந்தரம். இப்போ நம்ம அரபு தேசம் எல்லாம் போயிட்டோம்னாக்கா ஃபுல்லாக வனாந்தரம் தான். பக்கத்தில் இப்போ இங்கே இருக்க மாதிரிலாம் இப்போ நம்ம துவரங்குறிச்சி போங்காட்டி பாருங்கள், ஒரு 10 ஊர் இருக்கும். அங்கே அப்படியெல்லாம் ஊரெல்லாம் இருக்காது. ஏன்னா நான் 16 வருஷம் சவுதியில் இருந்தேன். ஒரு ஊருக்கு போகணும்னாக்கா அதிகபட்சம் ஒரு ஊர் இருக்கும். அப்படி ஊர் இல்லைனாக்கா நம்ம டாடா ஏசி மாதிரி ஒரு வேக்கன் இதை அமைச்சு அதில் தான் ஸ்நாக்ஸு, பன்னு, டீ அதெல்லாம் கொடுப்பாங்க. பாலைவனத்தில் அங்கே அதுதான் இருக்கும். அதுதான் அங்கே நிப்பாட்டி சாப்பிட்டு போவோம். வேறு ஊரெல்லாம் இருக்காது. பாலைவனத்தில் ரோடு போட்டிருப்பாங்க, நம்ம வாட்டில் போய்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும்.
இப்போ அவங்க கழுதையை தேடி போகிறாங்க. போன இடத்துல கழுதையை கண்டுபிடிக்க முடியலை. அப்போ அந்த சூழ்நிலையில் வேலைக்காரனும் எல்லாத்தையும் வேலைக்காரன் சொல்கிறான் அவர்கிட்ட, இந்த ஊரில் எப்படின்னாக்கா தீர்க்கதரிசி யாராவது இருக்காங்களா, நம்ம கழுதை காணாமல் போச்சு, அதை குறித்து அவர்கிட்ட கேட்டாக்கா எதாவது வெளிப்படுத்துவார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது வேலைக்காரன் சொல்கிறான், இங்கே ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஒரு வயசானவர் இருக்கார், ஆனால் அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும், அதுதான் உண்மை அப்படின்னு சொன்னோடனே, அப்போ சரி போகிறோம், தீர்க்கதரிசியை போய் நம்ம பார்க்க போகிறோம், அவருக்கு ஏதாவது ஒன்று ஒரு காணிக்கை கொடுக்கணுமே அப்படிங்கும்போது வேலைக்காரன் சொல்கிறேன், நமக்கு 1/4 சேக்கல் வெள்ளி கொஞ்சம் இருக்குது, அதே அவர்கிட்ட கொடுத்துட்டு நாம் நிச்சயமாக அவரை பார்த்து நம்முடைய கழுதையை குறித்து கேள்விப்பட்டு வருவோம் தான் இவங்க போகிறாங்க. ஆனால் போன இடத்துல சாமுவேல் வந்து சவுலை அபிஷேகம் பண்ணுறாரு. என்ன அபிஷேகம்? நீ ராஜாவாக இருக்கணும். அப்போ சவுலை என்ன சொல்கிறாரு, நான் எப்படின்னா என் குடும்பம் சின்னது, என் குடும்பத்திலே நான் கடைசி பிள்ளை, ஆனால் இந்த ராஜாவுக்கு உள்ள தகுதி எதுவுமே எனக்கு கிடையாது அப்படிங்கிறாரு. இருந்தால் தேவன் சொன்னார் நான் அதை செய்கிறப்பா அப்படின்ட்டு அப்புறம் அபிஷேகம் பண்ணிட்டார். அதற்கு சரி அபிஷேகம் பெற்றாச்சு, ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாச்சு, இதுக்கு என்ன அடையாளங்கும் போது நீ போகும்போது சில அடையாளங்களை காண்பாய் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அடையாளங்களை கண்டார். அது நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் அதுக்கப்புறம் சவுலை நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் சவுலை நடத்தும்போது சாமுவேல் வந்து தான் எப்படின்னாக்கா ஒரு காரியம் எப்படின்னாக்கா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சபையில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அந்த பொறுப்பை அவங்க தான் செய்யணும், மீறி செய்யக்கூடாது. அப்போ சாமுவேல் தான் வந்து அந்த ஆராதனை அந்த ஒழுங்குகள்லாம் வந்து அவர் தான் செய்ய வேண்டும். ஆனால் சவுல் வர்றதுக்கு தாமதம் ஆன உடனே சவுல் முந்தி கொண்டு போய் அதை செஞ்சிட்றார் அவசரப்பட்டு. நாம் ஏன் அவசரப்படணும்? வர வேண்டிய தீர்க்கதரிசி ஊழியக்காரர் வந்து செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செஞ்சுட்டு போகிறாரு. நம்ம வாட்டில் பேசாமல் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டு உட்காந்துருந்தாவே போதும்ல. அப்போ நாம் அவசரப்பட்டதுனால பாருங்கள், அப்போ கிருபையை தேவன் கொடுத்த கிருபையை இழந்து போகிறதுக்கு முதல் காரணமாக இருக்குது. அப்போ வந்து சாமுவேல் சொல்கிறாரு, என்னப்பா சொல், நீங்கள் வராததை கண்டு ஜனங்கள்லாம் விலகி ஓடிடுவாங்கன்னு சொல்லி நான் அவசரப்பட்டுட்டு அந்த காரியங்கள்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்னு. அப்போ சாமுவேல் என்ன சொல்கிற, புத்தியீனமாக செய்தீர். அப்போ ஏன்னாக்கா தேவன் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தணும், நாம் புத்தியீனமாக ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. அப்போ தேவன் நமக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கிறாரோ அந்த பொறுப்பில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். நம்முடைய பொறுப்பிலிருந்து நாம் ஒரு காலம் இடறக்கூடாது, மீறக்கூடாது. அதுமாதிரி பிறருடைய காரியங்களை நாம் தலையிடக்கூடாது, அது நமக்கு அவசியம் இல்லாத காரியம். ஏன்னா அவர் ஒரு சமஸ்த இஸ்திரவேலோ அவர் தான் வந்து அந்த காரியங்களை செய்ய வேணும். தேவனுக்கு செய்யக்கூடிய காரியங்களை அவர் தான் செய்யணும். நீ ராஜாங்கிறதுனால அதிகாரம் உனக்கு கிடையாது. ஜனங்களை ஆள்வதற்கு தான் ராஜாவுக்கு அதிகாரமே தவிர ஆசாரியனுடைய காரியத்தில் தலையிடுவதற்கு ராஜாவுக்கு அதிகாரம் கிடையாது. ராஜாவே ஒரு காரியத்தை செய்யணும்னா ஆசாரியன் ஜெபம் பண்ணால் அந்த காரியம் நடக்கும். ஆனால் ராஜா ஜெபம் பண்ணி ஆசாரியனுக்கு ஒரு காரியம் நடக்க போகிறதில்ல. அப்போ தேவனுடைய கட்டளை மீறுறதுனால அப்போ அந்த கிருபையை கொஞ்சம் இழந்து போகிறான். அப்போ சவுல் பாருங்கள், கிருபையை நான் ராஜாவாயிட்டேன், ராஜாவாகிறதுக்கு முன்னாடி வரையும் நான் ஏழ்மை குடும்பம் அப்படி இப்படின்னு சொன்ன ஆள் ராஜாவான பின்னர் பாருங்க ஒரு துணிகரம், நான் ராஜா, என்னை யார் கேள்வி வைக்கிறது? அப்போ நான் அந்த மாதிரி ஒரு காரியத்தில் எப்போதும் நாம் ஈடுபடக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளை மீறக்கூடாது. மீறுவது பாவம். பாவம் மட்டும் இல்லை, நாம் அந்த கிருபையை இழந்து போயிடுவோம். அந்த இழந்து போயிட்டாக்க அதற்கப்புறம் நம்ம தேவன்கிட்ட போராடி அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். இலவசமாக கொடுத்த கிருபையை அதுக்கப்புறம் நம்ம இழந்து போகக்கூடாது. போயிட்டாக்க கிருபையை பெற்றுக்கொள்ளணும். ஆனால் அப்போது கூட தீர்க்கதரிசி வெளிப்படுத்தும் போது அவர் மன வருந்தலை. சரி ஓகே சொன்னால் சொல்லிட்டு போகிறார். ஏன்னா அவருக்கு ராஜாங்கிற தாங்கிற அகம்பாவத்தில் இருந்தார். அது நிமித்தம் அந்த கிருபையை இழந்து போயிட்டார். அடுத்து பொறாமை. ஆசாரியன் பழி செலுத்த வேண்டும், அதை வந்து அறுவருக்கு முன்பாக அவர் செஞ்சிட்டார். அது பெரிய தவறு. அதுக்கப்புறம் அவருடைய கிருபை இழந்து போகிறாரு. அடுத்து 1 சாமுவேல் 15:2-3 படிங்க. ஒருத்தன் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும்
கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அல்லேலூயா. அப்போ தேவனே தீர்க்கதரிசிக்கிட்ட பேசுகிறாரு. அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக செஞ்ச காரியங்கள் எல்லாவற்றையும் நான் மனசில் வச்சிருக்கிறேன். அப்போ அமலேக்கியர் அவர் மனுஷன் தான். ஆனால் அமலேக்கியரையும் அவர்கள் ஆடு மாடு குழந்தைகளை முதற்கொண்டு வைக்க வேண்டாம்னு தேவன் தாமே சொல்கிறாரு. அப்போ நாம் அதுக்கு அவர்களுக்காக சவுல் இறக்கப்பட்டது மாதிரி இல்லை. தேவன் சொல்கிறாரு, நீ போய் சங்காரம் பண்ணு. அப்போ போர் வீரர்களை கூட்டிகிட்டு போய் சங்காரம் பண்ணுன்னு சொன்னால் சங்காரம் பண்ணிட்டு வரணும். அந்த இடத்துலையும் எப்படின்னா தேவனுடைய கட்டளையை மீறிட்டு நல்ல ஆடுகள், கொழுத்த ஆடுகளை மாடுகள் எல்லாம் தனக்கென்று அவர் வைத்து கொண்டு, அதுக்கப்புறம் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து கேட்குறாரு. வர்றதுக்கு முன்னாடி அவர் முந்திக்கிறாரு. நீ சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷ பெருமையில் பேசுகிறார். அப்படியா? அப்போ இந்த ஆடு மாடுகள் சத்தம் என் காதலை கேட்குது, அது என்னப்பா அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்கிறார். தீர்க்கதரிசிக்கு நாம் அநேக காரியங்களை நம்ம உணர முடியாது, கேட்க முடியாது. ஆனால் தீர்க்கதரிசிக்கு தேவன் எப்போதும் ஒவ்வொரு காரியத்தையுமே உணர்த்துவார். அது அந்த காலத்தில், இன்றைக்கி உள்ள காரியத்தில் தேவன் நம்மளோட எவ்வளவோ சொப்பனத்தின் வாயிலாகவோ வேதத்தின் வாயிலாக வார்த்தையின் வாயிலாக தேவன் பேசி கொண்டே இருக்கிறார். அப்போ தேவன் தீர்க்கதரிசி எந்த அளவுக்கு அவர் உத்தமமாக உண்மை இருக்கிறதுனால தீர்க்கதரிசிக்கிட்ட தேவன் ஒவ்வொரு காரியத்தையுமே வெளிப்படுத்துவார். அப்போ அவன் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆடு மாடுகளை ஒழிச்சு வச்சுக்கிட்டு அப்போ அவன் பொய் சொன்னதுனால அப்போ சாமுவேல் கேட்குறாரு, அந்த சத்தம் என்ன என் காதில் கேட்குதே, ஆடு மாடுகள் சத்தம் கேட்குதே. சரி, தவறு பண்ணிட்டேன்னு தெரியாமல் செஞ்சிட்டேன்னு மன்னிப்பு கேட்காம, இது ஜனங்கள் தெரியாமல் செஞ்சிட்டாங்க, உம்முடைய தேவனுக்கு பலி செலுத்துவதை கொண்டு வந்தாங்க. தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு கொண்டு வந்தாங்க. தேவன் தானே சங்காரிக்க சொல்கிறாரு, எல்லாத்தையும் சங்கரின்னு சொல்கிறாரு. அப்புறம் எது தேவனுக்கு நீ அதே ஆடு மாடை கொண்டாந்து பலி செலுத்த வந்தேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது போய் சொல்கிறேன். ஆமாம், தெரியாமல் செஞ்சிட்டேன். ஜனங்கள் செய்யலை, நீ சொல்கிறத ஜனங்கள் செய்கிறாங்க, போர் வீரர்கள் செய்கிறாங்க. ஆனால் போர் வீரர் மேலே பழியை தூக்கி போடுறேன். ஏன்னா நீ ராஜா, நீ ஆர்டர் போட்டாக்கா அந்த ஆர்டர் தான் நடக்கும். தேவன் சாமுவேல் மூலமாக பேசுகிறார், தீர்க்கதரிசி மூலம் பேசுகிறாரு. எல்லாவற்றையும் சங்கரி, ஒன்றையும் உயிரோடு விடாத. ஏன்னா அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்வளோ துன்பப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ அதனால் நீ அவங்களெல்லாம் சங்காரிக்க வேண்டும் என்று சொல்லும்போது தெரியாமல் ஒரு காரியத்தை செஞ்சு விட்டு அதுக்கப்புறம் பொய் மேலே பொய் சொல்லி அதுலேருந்து வரும். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அந்த சத்தம் என்ன என் காதில் கேட்குதே. அப்போ எதுக்கு நீ பொய் சொல்கிற? வேணுமா அந்த வசனத்தை கூட வாசிப்போம். 1 சாமுவேல் 15, 12, 14. யாருக்கு பலியிட? உம்முடைய தேவனாய் பலியிட. தேவன் சொன்னாரா பலியிட எனக்கு அந்த ஆடு மாடுகளை கொண்டு வாப்பானா? அப்போ பாருங்கள் எவ்வளோ வரிசையாக ஏன்னா ஒரு இடத்துல இடறிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்காக மனம் வருந்தணும், மனம் திரும்பணும். அப்போ அந்த பொய்யை சொல்லி 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 மேலும் அப்படியே கூட்டி நம்ம போகக்கூடாது. அப்போ அந்த மாதிரி போகும்போது அன்றைக்கி தேவன் கொடுத்த கிருபை இழந்து போயிடுவோம். அப்போ நாம் தேவனுக்கு பயந்து உண்மையுத்தமாக இருக்கிறோம். அப்போ அந்த தேவனுக்கு சொன்ன அந்த ராஜாங்கிற பதவியும் போகும்போது அந்த கிருபையும் இழந்து போயிட்டார். இப்போ அவருக்குள்ளே என்னன்னா போராமை வருது, எரிச்சல் வருது. சங்கீதக்காரன் தாவீதை அடுத்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சங்கீதக்காரன் தாவீதை அவன் அடிக்கிறதுக்கும் கொலை செய்கிறதுக்கும் துணிகிறான். ஏன்னாக்கா பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நமக்கு எப்படின்னாக்கா இந்த மாதிரி கொல்லணும் அழிக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் வராது. அசுத்த ஆவி பிசாசானவன் வந்து விட்டாக்கா நமக்கு எப்படின்னா எரிச்சல் வரும், பொறாமை வரும். நாம் நினைக்க மேலே அதிகமான காரியங்களை நாம் செய்வோம்.
அப்போ அந்த மாதிரி ஒரு காரிய சூழ்நிலையில் சங்கீதக்காரன் தாவீதை அவன் பகைக்கிறான், எதிர்க்கிறான். ஆனால் சங்கீதக்காரன் தாவீது மாமனார் ஒரு பக்கத்து மாமனாராக இருந்தாலும் அவன் ராஜாவின்னு கணம் பண்ணுறான். அப்போ எந்த அளவுக்கு அவன் கணம் பண்ணுறான். ஆனால் இவன் எப்படின்னா தேவனால் அபிஷேகம் பெற்ற தாவீதை கொலை செய்கிறதுக்கும் துணிகிறான். அப்போ ஏன்னாக்கா தேவனுடைய கிருபை இழந்து போயிட்டான். ஏன்னா ஒவ்வொரு காரியம் ராஜாவாக உன்னை அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுக்கு நீ உண்மையாக இல்லாததுனால, உத்தமமாக இல்லாததுனால கிருபையை இழந்து போகிறான். கிருபை இழந்து போன நிமித்தம் அவனுக்குள்ளே பிசாசானவன் வருகிறான். அப்படின்னா சாத்தான் வந்துட்டாவே தீமையான காரியங்களை செய்ய வைப்பான். அதைத்தான் தோணும். ஏன்னா அதை தான் அவனுக்கு நியாயமாகப்படும். சங்கீதக்காரன் தாவீதையும் கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணுறான். 1 சாமுவேல் 24:6-7 படிங்க. 1 சாமுவேல் 24:6-7. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கரத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். அல்லேலூயா. இப்போ தாவீதை கொலை செய்கிறதற்கு போர் வீரர்களை திரட்டி கொண்டு சவுல் போயிருக்கிறார். ஆனால் போன இடத்துல பாருங்கள், சவுளை கொலை செய்யும்படி எல்லா சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் போர் வீரர்களை கேட்குறாங்க, தாவீதை பார்த்து கேட்குறாங்க, நீ தேடிக்கொண்டு உன்னை கொலை செய்யணும்னு தேடின மனுஷன் வருதானே, நீ ஒரு வார்த்தை சொல்லு, ஈட்டியும் உருவி போக முடியும், ஒரே குத்தா குத்தி போடுறான், 2 குத்தாலாம் இல்லை, ஒரே குத்தா குத்தி போடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்ட தாவீது என்ன சொல்கிறாரு? தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல் நான் கை போட மாட்டேன், நீங்கள் அதை செய்யாதீங்க. ஏன்னாக்கா இந்த காரியத்தை செஞ்சுட்டு தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையாக இருக்க முடியாது, நம்ம கிருபை இழந்து போயிடுவோம். அப்போ அந்தளவுக்கு பயம், ஒரு பயபக்தி. மாமனார் ராஜா அப்படிங்கிற போனாலும் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல் நான் கை போட மாட்டேன். அப்போ தெய்வத்துக்கு உண்மையாக பயந்து நடக்கிற ஒரு மனுஷனாக தாவி இருக்கிற பார்க்குறோம். அப்போ தாவீது சவுல் பாருங்க துணிகரமாக ஒரு காரியத்தை செய்கிறான், அதனால் கிருபை இழந்து போகிறான். தாவீது பாருங்க தேவனுக்கு எப்போது பயம். எப்படின்னா மனுஷ வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையுமே தவறுகள் வரும், சூழ்நிலைகள் நிமித்தம் தவறுகள் வரும். ஆனால் மனம் திரும்புகிறான், மனம் வருந்துறான், ரட்சிக்கப்படுறான். அப்போ அந்த கிருபையை இழந்து போகாமல் காத்துக்கொள்கிறான். அதே போல் தன் ஜீவனை பறிக்க தேடுகிற மனுஷனுக்கு அவனை அடித்து கொள்றதுக்கு சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தும் நான் தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல் நான் கை போட மாட்டேன். அப்போ தெய்வத்துக்கு பயந்து உண்மையாக இருக்கிறான். அப்போ நாம் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள் வரும். எப்படின்னா நமக்கு அநேக தீமைகளை சில பேர் செஞ்சுருப்பாங்க. அவர்கள் ஆண்டவரை மத்தேயு மார்க்கு இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தெல்லாம் பார்த்தோம்னாக்கா, உனக்கு தீமை செய்தவனுக்கு நீ நன்மை செய், ஒரு கன்னத்தில் அடித்த மறுகன்னத்தை காட்டு. ஆனால் இது புதிய ஏற்பாடு. எப்படின்னா புதிய ஏற்பாடுலாம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன சத்தியங்கள். ஆனால் பழைய ஏற்பாடுகளை காலத்துலேயும் தீமைக்கு தீமை செய் அப்படிங்கிற இதில் தெய்வத்துக்கு பயந்து உண்மை உத்தமாக இருக்கணும். தெய்வத்தோட கட்டளைகளை மீறி ஒரு காரியமும் நம்ம செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம்னாக்கா நம்ம கிருபை இழந்து போயிடுவோம். ஏன்னா கிருபை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற, இலவசமாக தருகிற ஒரு இரக்கம். அந்த இரக்கம் எல்லாருக்கும் கிடைக்கும். இன்றைக்கி உலக மனுஷன் எல்லாருக்கும் பாருங்கள் கிடைக்கல. நாம் உலகத்தில் தான் இருந்தோம். ஆனால் அந்த கிருபையை பாருங்கள், ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அழைத்து நீ எனக்கு ஏற்றவன், நீ என்னுடைய பிள்ளை, இப்படித்தான் இருக்கணும், போதும், அந்த உலகம் போதும், அந்த பாவம் போதும், எல்லாம் போதும் சொல்லி நீங்கள் பரிசுத்தமாக வாழு அப்படின்னு சொல்லி தேவன் நம்மளை கற்றுக் கொடுத்து ஆலயத்தில் கொண்டு வந்து நம்மளை உட்கார வச்சிருக்கிறார். அப்போ தேவனுடைய இரக்கத்தை பெற்ற நாம், கிருபையை பெற்ற நாம், நம்ம வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் உண்மை உத்தமாக நடந்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு காலம் கிருபை இழந்து போக மாட்டோம்.
அப்போ கிருபை இழந்து போகிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா கட்டளைகளை மீறுவது. அப்போ அந்த தேவன் கொடுத்த கட்டளைகளை மீறுவதே ஒரு பாவம். அப்போ அந்த கட்டளைகள் நாம் மீறாதவருக்கு முடிஞ்ச வரைக்கும் நாம் உண்மையாக உத்தமாக இருக்கணும். பிறர் மீது பொறாமை எரிச்சல் வராத அளவுக்கு இருக்கணும். ஆனால் அப்படி பொறாமை எரிச்சல் வந்தாலும் உடனே தேவனிடத்தில், ஆண்டவரே அப்பா அவர் மீது அவர் எனக்கு அநேக தீமை செஞ்சுருக்காங்க, அந்த தீமைக்கு நான் அவருக்கு நன்மை செய்யணும். அப்போ நன்மை செய்யும்போது தேவன் நம்மை நிச்சயமாக நல்ல வழி நடத்துவார். நாம் ஒரு நாளும் இடறுவதற்கு வழிவகை செய்யாமல் பாதுகாப்பார். அப்போ பிறருக்கு நாம் நன்மை செய்வது கற்றுக்கொள்ள வேண்டும். ஏழைகளுக்கு நன்மை செய்வது கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்ய கற்றுக்கொள்ளணும். அதே போல் தேசத்தில் இப்போ தேவன் நம்மளை ரட்சித்து சபையில் கொண்டு வந்து வச்சுருக்காரு. எதற்கு நம்மளை முன்குறிச்ச இந்த பகுதியில் நம்மளை காட்டில் எத்தனையோ உத்தமமான மனிதர்கள் இருக்காங்க, நல்லவர்கள் இருக்காங்க. ஆனால் அவர்களெல்லாம் விட்டுட்டு நம்மளை பேர்ச்சி அழைத்து நம்மளை ரட்சித்து சபையில் கொண்டு வந்து வச்சிருக்க நோக்கம் என்ன? இந்த பகுதியில் அழிஞ்சு கொண்டு இருக்க ஆத்மாக்களுக்காக நான் ஜெபிக்கிற ஜெப வீரலாக எழும்பணும். நாம் ஒவ்வொருவரும் ஜெப வீரலாக இரும்பணும். ஆலயத்துக்கு வந்தால் ஆராதனை வீரனாக இருக்கணும். இந்த தேசத்துக்காக பாடுபட்டு ஜெபிக்கணும். அதற்காகத்தான் நம்மளை முன்குறிச்சிருக்காரு. அவன் தான் நமக்கு தீமை செஞ்சானே, அவனுக்காக நான் ஏன் ஜெபிக்கணும்? அந்த மாதிரி என்ன வரக்கூடாது. அதே போல் பாருங்கள், இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி கேட்டு எல்லாத்தையுமே இது தேவனுடைய பொருள், தேவனுடைய ப்ராப்பர்ட்டின்னு தெரிஞ்சும் அவனுக்கு தெரியலை. அது தெரிஞ்சு செஞ்சானோ தெரியாமல் செஞ்சானோ தெரியாது. ஆனால் நம்ம ஜெபிக்கும்போது கூட எப்படி ஜெபிக்கிறோம்? அவனை ரட்சிங்க, உடனே அழிக்கணும், அந்த மாதிரி நம்ம யாரும் சொல்கிறதில்ல, ஜெபிக்கிறதில்ல. அப்போ ஏன்னா தேவன் நமக்கு இப்படித்தான் கற்றுக் கொடுக்குறார். தேவன் சிலப்போ நமக்கே சில நேரத்தில் ஒரு சந்தேகங்களில் தோணும், தேவனுடைய பொருளையே திருடி இருக்கிறான், தேவனு சும்மா இருக்காரு. ஏன்னா நமக்கு அந்தளவு கோபம் வரும். ஆனால் தேவன் பொறுமையை நீடிய சாந்தம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அதனால தான் நினிவேக்கு யோனாவை போய் சொல்லும்போது கூட சொல்கிறாரு, நீங்கள் போங்க ஆண்டவரே, நான் போய் சொல்லுவேன், நீங்கள் இறங்கி அவங்கள மன்னிச்சிருவீங்க, அவங்க பாவங்கள்லாம் மன்னித்து அவங்கள நல்லா திருத்திடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் திசை மாறி ஓடுறாரு. அதே போல் தேவனுடைய நம்மளை எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா, நாம் ஜெப பேரில் இருக்கணும், பிறருக்காக ஜெபிக்கணும், நல்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். சங்கீதக்காரன் தாவீது வனாந்தரத்தில் இருந்தாலும் கூட எப்போது தேவனை துதித்து பாடி ஆராதிக்கிற மனுஷனாக இருந்தான். அப்போ நம்ம ஆலயத்தில் வந்தால் தான் ஜெபிக்கிறோம். அது மாதிரி வீட்டில் ஜெப வேலையில் நம்ம ஜெபிக்கிறோம், பாடுறோம். ஆனால் எப்போதுமே நம்ம சிந்தனையில் துதி ஓடிக்கொண்டே இருக்கணும். நம்ம சிந்தனைக்குள்ளே நம்ம இருதயத்தில் துதி, தேவனுடைய இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான்லாம் எப்படின்னாக்கா வெளியில் பர்ச்சேஸ்க்கு திண்டுக்கல்லோ மதுரையோ புதுக்கோட்டைக்கு எங்கே போனாலும் 2 வீலரில் போகிறதுனால ஹெல்மெட் போட்டிருந்தாலும் ஆண்டவர் ஒவ்வொரு பாட்டாக துதிச்சுக்கிட்டே போவேன். என் உள்ளம் துதிச்சு கொண்டிருக்கோம், கண்ணு பார்த்து கொண்டு இருக்கோம், தேவன் என்னை நடத்தி கொண்டு போவார். அப்போ நாம் எப்போதுமே தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். துதி இருந்தாக்கா தேவன் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்பட்ட விடமாட்டார். அல்லேலூயா! எத்தனை உறுதியாக சொல்ல முடியும்? அல்லேலூயா! அதே போல் பிறருக்கு உதவுகிறாளாக இருக்கணும். நம்மளுக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக நாம் மாறணும், நடக்கணும். அடுத்து நாமும் பிறர் மீது தீமைகள் செய்யாத அளவுக்கு இருக்கணும். அடுத்து தாவீது சவுல் ராஜாவாக இருந்தார். அப்போ தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அந்நிய தேசத்தில் இருக்குது. அந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து சவுல் ஒரு அக்கறை இல்லாதவராக இருக்கிறார். ஆனால் சங்கீதக்காரன் தாவீது ராஜாவை வந்த உடனே என்ன செய்கிறாரு? அந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீது நகரத்துக்கு கொண்டு வரணும்னு முயற்சி செஞ்சு கொண்டு வருகிறார். அப்போ தேவனோடு உறவாடிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பெட்டியை குறித்தும் உடன்படிக்கை பெட்டியை குறித்தும் ஒரு அக்கறை உள்ளவனாக மனுஷனாக சங்கீதக்காரன் தாவீது இருக்கிறார். ஆனால் சவுலுக்கு பாருங்கள், அந்த காரியத்தில் அதை குறித்து ஒரு அக்கறை இல்லை. ஆனால் தாவீது அந்த உடன்படிக்கை பற்றி அந்நியர் இடத்துல எப்படி அதை என் தேவனுடைய இடத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி தன்னுடைய தாவீது நகரத்தில் கொண்டாந்து அதை வைக்கும்படி முயற்சி செய்கிறார். அப்போ அநேக போராட்டங்கள். அப்போ அவர்கள் உடன்படிக்கை பற்றி சீக்கிரம் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவர் எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு தேவன்கிட்ட போராடி இருப்பார், தேவன்கிட்ட உத்தரவு கேட்டிருப்பாரு. அதற்கப்புறம் சேனைகளை கொண்டு போய் சேனையாக சேர்ந்து அந்த உடன்படிக்கையை கொண்டு வந்திருக்கிறார்.
அப்போ நாம் தேவன் கொடுத்த வார்த்தையில் உடன்படிக்கை என்பது வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையில் நாம் கவனமாக இருக்கணும். நாம் பேசுகிற வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படின்னா அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது, நிதானமாக பேசணும். அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளுமே நேரத்தை காலத்தை வீணடிக்காமல் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வேத வாசிப்பு அதிகாலை ஜெபத்தோடு நாம் வேத வாசிக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேத வாசிக்கணும். அதேபோல் இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே நாம் வேத வாசி முடிச்சுட்டு படுக்கணும். தேவனுடைய வார்த்தை நம்மளை ஒவ்வொரு நாளுமே காக்கும். அப்போ தேவன் நம்மளுக்கு ஆலோசனை, வேதம் வாசிக்கும் போதே தேவன் நம்மளோட பேச ஆரம்பிப்பார். நம்மளோட பேசுவோம். எப்படின்னா கனவு சொப்பனத்தின் வாயிலாக பேசுவார், வார்த்தையின் வாயிலாக பேசுவார். அப்போ நாம் அவருடைய வார்த்தை எப்போதும் நம்ம இருதயத்துக்கு வாசித்து நாம் எப்போதும் அதை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். சங்கீதக்காரன் தாவீது தேவனுடைய வார்த்தையும் தேவனை துதிப்பதிலும் ஜெபிப்பதிலும் முன்னோடியாக இருந்தார். அப்போ நாமும் நேரங்களையும் காலங்களையும், நமக்கு நேரம் கிடைச்சிருக்கு, ஆனால் இந்த நாளை நம்ம வீணடிச்சிட்டா இனி திருப்பி இந்த நாள் கிடைக்க, புதிய நாள் வரும், ஆனால் இந்த நாள் கிடைக்காது. அப்போ நாட்களையும் நேரங்களையும் நாம் வீணடிக்காமல் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை தேவனுக்கும், நமக்கு குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய குடும்பத்துக்கும், நமக்கு தொழிலுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தொழிலுக்கும், பிறருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை பிறருக்கும் கொடுக்கணும். தேவையில்லாத காரியங்களை நாம் பேசக்கூடாது, தேவையில்லாத காரியங்களை செய்யக்கூடாது. அப்போ வார்த்தையில் ரொம்ப நாம் கவனமாக இருக்கணும். அப்போ உடன்படிக்கையை பற்றி குறித்து அவர் ரொம்ப அக்கறை உள்ள இருந்த போல் நாமும் தேவனுடைய வார்த்தையை குறித்து எப்போதும் அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும். அதனால தான் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்போ எந்த அளவுக்கு அவர் பிரியமாக நடந்திருப்பார், தேவனுக்கே பிரியமாக நடந்ததுனால அவர் சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். சங்கீதக்காரன் தாவீதை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர், என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன்னாக்கா ஒவ்வொரு இடத்துலையுமே நிதானமாக ஒவ்வொரு காரியம், ஆனால் ஒரு சில காரியங்களில் தவறு பண்ணியிருந்தாலும் உடனே தீர்க்கதரிசி ஊழியக்காரர் வந்து சொல்லும்போது மன வருந்தி அதுக்கப்புறம் தன்னை திருத்தி கொள்கிறாரு, நேர் வழியாக போகிறாரு. அதனால தான் சொல்கிறாரு, எப்படின்னாக்கா சவுலுக்கு பின்னாடி அவருடைய மகன் தான் ராஜாவாக இருக்கணும், யோனத்தான். ஆனால் யோனத்தான் அவர் பிள்ளைகள் எந்த தவறு செஞ்ச மாதிரி நம்ம வேதத்தில் பார்க்க முடியலை. சவுல் தான் இடர்றாரு. ஆனால் யோனத்தான் இவங்கெல்லாம் வந்து தாவீதோடு எப்போதும் நல்லா உடன்படிக்கை, நல்ல அன்பாக இருக்கிறாங்க. அப்போ சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது கூட யோனத்தானை பார்த்து சொல்கிறாரு, உன்னுடைய சிநேகம், உன்னுடைய அன்பு பெண்களின் சிநேகத்தை பெண்களின் அன்பை பார்க்கலும் பெரிதாக இருக்கிறது. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ ஒரு அன்பு விட்டு கொடுக்கக்கூடாது. தகப்பனிடத்தில் தகப்பன் கொலை செய்ய தேடுகிறார் என்று தெரிஞ்சும் தாவீதுக்கு அவர் யோனத்தான் உண்மை உத்தமாக இருக்கணும். அப்போ அந்த அளவுக்கு நாம் தேவனுக்கு பிரியமாக நடக்க பழகும்போது தேவன் நம்ம சத்துரு கையில் நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டார், பாதுகாத்து கொள்வார். அதே போல் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவை தாவீது உடன்படிக்கை. அடுத்து வந்து உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வருகிறார். அந்நிய தேசத்துலேருந்து சுமந்து கொண்டு வர்றாரு. வரும்போது தன்னை மறந்து தேவனுக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு வருகிறார். ஏன்னா எப்போதும் தேவனை உயர்த்தணும். தன்னை உயர்த்துறதில் அந்த ராஜா மேன்மைக்காக அவர் ஆசைப்படலை. தேவனை எப்போதும் உயர்த்தணும், எப்போதும் துதிக்கணும், அந்த சிந்தனையிலே இருந்ததுனால தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு வருகிறார். தன்னை மறந்தாலும் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் ஆடி பாடி வரும்போது அவருடைய மனைவி என்ன செய்கிறா, மீகாள் என்ன செய்கிறா அப்படின்னா இருதயத்துக்குள்ளே அவரை குறித்து ஒரு அற்பமா என்றான். மனைவி கணவனை, நீ எப்படின்னா நீ சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா அல்லவா, ராஜாங்கிறது அவருக்கு தெரியாதா? தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அந்தளவுக்கு நல்லா உற்சாகமாக பாடி ஆடி வர்றாரு. ஆனால் மீகால் என்ன செய்கிறா, நீ மாம்சத்தில் அவள் சிந்திக்கிறா, நீ ராஜா அல்லவா, நீ இந்த ஜனங்களுக்கு முன்பாக எல்லாத்தையும் துணியெல்லாம் அவுத்து போட்டு ஆடி வர்றியே, உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு ரொம்ப அற்பமாக என்னதுனால அப்போ அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஆடுகளை பின்னே அலைஞ்ச என்ன தேவன் ராஜாவை உயர்த்திருக்கிறார். அந்த ராஜாவுக்கு முன்பாக
நான் இன்னும் நீசனாவேன், இதை காட்டிலும் இன்னும் நான் மேன்மையாக தேவனை ஆடி பாடுவேன், தேவனை துதிப்பேன் அப்படின்னு. அது நிமித்தம் மீகாள் தன் கணவனை ஒரு சிந்தனையில் ஒரு அற்பமாக என்ன நிமித்தம் மீகாளுக்கு மரண பரியந்தம் குழந்தை பாக்கியம் இல்லை. நாம் யாரையும் பிறரை சீக்கிரத்தில் அற்பமாக எண்ணிய விடக்கூடாது. ஏன்னாக்கா நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போயிடுவோம். அப்போ நாம் தேவ ஜனங்கள் தேவனுக்கு உண்டாகும் எப்படின்னா மாம்சத்தில் அந்த சிந்தனைகளை வரும்போது இயேசுவை நாமத்தில் போ சாத்தானே அப்படின்னு நம்ம விரட்டிடணும். பாவ சிந்தனைகள் வந்தாலும் சரி, பிறருக்கு விரோதமாக தீமையான காரியங்கள் சிந்தனைகள் வரும்போது நான் உடனே இயேசுவை நாமத்தில் போ சாத்தானே, அவர் என்னுடைய சகோதரி, என்னுடைய சகோதரர், தேவனுடைய பிள்ளைகள். அப்போ சாத்தான் எப்படின்னா பிரிவினையும் கசப்புகளையும் கொண்டு வருவான். அப்போ நான் இயேசுவை நாமத்தில் அதை துரத்தும் போது தேவன் நம்மளை நல்வழி நடத்துவார், அப்போ பாதுகாத்து கொள்வார். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14-16 படிங்க. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14-16. தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கெம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அல்லேலூயா. இப்போ நாம் பார்த்த காரியம்தான் அது. அப்போ மீகாள் கணவனை ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தை கொண்டு வரேன்னு சொல்ல, மனைவிகளும் கணவனை நாம் நேசிக்க வேண்டும், கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், செய்யக்கூடிய கடமைகளை செய்ய வேண்டும். ஏன்னா சாராள் கூட ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்கிறாங்க, என் ஆண்டவனே. அன்னாள் பாருங்க ஊழியக்காரரை பார்த்து என் ஆண்டவனே, நான் அப்படியே கொண்ட ஸ்திரீ இல்லை, அப்போ நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை அப்படின்னு சொன்ன உடனே நான் என்னுடைய கலச வேதனைகளை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் படுத்த ஆண்டவர் எவ்வளோ அழகாக தீர்க்க மூலமாக பேசுகிறாரு. நீ அடுத்த முறை நீ என்ன வேண்டிக் கொண்டாயா தேவன் அதை அருள்வார். அப்போ நாம் எந்த அளவுக்கு உண்மை உத்தமாக இருக்கணும், பிறர் மீது குற்றப்படுத்துவதோ கேலி கிண்டல் செய்வது இதிலெல்லாம் நாம், ஏன்னா மாம்சத்தில் அநேக காரியங்கள் இது வரைக்கும் செஞ்சோம், இனி நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வேணும். நாம் ஒவ்வொரு நாள் மாற்றங்களை தேவனிடத்தில் நாம் திறமையால் அந்த மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே இப்போதும் அவர்களை குறித்து ஒரு சிந்தை வந்துக்கிட்டே இருக்கு, என் சிந்தனையை மாற்றுங்க, எல்லாத்தையும் சமாதானமாக இருக்கும்படி கிருபதாங்க. ஏன்னா சமாதானம் பெருசு, சமாதானமாக இருக்க சாத்தான் விடமாட்டான். அப்போ நாம் சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ள எப்படி? வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும், தேவன்கிட்ட நாம் என்ன கேட்குறோமோ நிச்சயமாக கொடுப்பார். அப்போ நாம் சமாதானம் எல்லா இடத்துலையும் சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ளணும், சாட்சியாக இருக்கணும், யாரையும் ஏளனமாக அற்பமாக எண்ணாமல் நாம் சாட்சியாக இருக்கணும். மனைவிகள் கணவரை நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். அதே போல் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்குது. ஏன்னாக்கா கணவன் மன்னிச்சிருவார், ஆனால் தேவன் அதை கணக்கில் வச்சுருப்பார். தேவையில்லாத காரியங்களை மனைவிக்கு கணவன் செஞ்சாலும் அந்த காரியங்களை தேவன் கணக்கில் வச்சுருப்பார். ஆனால் நம்ம சொல்லிடுவோம் சமாதானம் ஆயிடுவோம், ஆனால் தேவன் கணக்கில் வச்சுருப்பார். இதை ஒரு நாளைக்கு அது பிரச்சனையாக கொண்டு வருவார். அப்போ நாம் தேவனுக்கு முன்பாகவும் உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ளணும். யோசேப்பை பார்க்குறோம், சூழ்நிலைக்கு எல்லாம் சாதகமாக இருக்குது. அப்போ யோசேப்பை பாருங்கள் அழகாக சொல்கிறாரு, என் தேவன் பார்த்து கொண்டிருக்க அவருக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி? யாரும் பார்க்கல, மனுஷன் இல்லை, அங்கே 2 பேர் தான் இருக்காங்க, எல்லா சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது. ஆனால் சொல்கிறாரு 3வது வருஷம் என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன சண்டை போட்டாலும் சரி, சமாதானம் இல்லாமல் இருந்தாலும் சரி, வார்த்தைகளை விட்டாலும் சரி, தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். அப்போ கணக்கில் அதெல்லாம் வச்சுருப்பார். அப்போ ஒரு நாளைக்கு இதற்கெல்லாம் கணக்கு கேட்கும்போது நாம் கொடுக்க வேண்டி வரும். அப்போ கணவனை பேசும்போது ரொம்ப அவமதித்து பேசிடக்கூடாது. அவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், அவங்களுக்காக ஜெபிக்கணும், ஆண்டவரே அவரை ரட்சிங்க கொண்டு வாங்கன்னு. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்,
என் கணவர் ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொல்லி அவர்களை அற்பமாக எண்ணக்கூடாது, ஏளனமாக எண்ணக்கூடாது. சூழ்நிலைக்கு இருந்தால் நம்மளை காட்டிலும் நம்மளை முன்னாடி அவரை கொண்டாந்து வச்சுருவார். ஆண்டவரால் எல்லா காரியமும் ஈஸி. ஆனால் நம்ம மாம்சத்தில் பார்க்கணுமோ கஷ்டமாக இருக்கும். ரட்சிக்கப்படாமல் இருக்க கணவனை நமக்கு முன்னாடி கொண்டாந்து வச்சுருவார். ஒரு நாளைக்கு ஒரு பெரிய பார்க்க நம்ம எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி பெரிய ஆராதனை வீரனை ஆண்டவர் மாற்றுவார். அப்போ மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், கணவன் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு எனக்கு தான் ஆண்டவர் கொடுத்த திறமையெல்லாம் இருக்கே அப்படின்னு மனைவியை நாம் அற்பமாக எண்ணிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். செய்கைகள் ஒவ்வொன்றிலையும் தேவன், நாம் 2 பேரும் பேசிக்கிட்டாலும் சண்டை போட்டாலும் மூணாவது தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டு கொண்டிருக்கிறார். நாம் ரொம்ப கவனமாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் கை கொள்ள வேணும். அடுத்து 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 34வது வசனம். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காளம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். அல்லேலூயா. ஆனால் ராஜாவா யார்? தேவன் சொல்லாமல், ராஜா சொல்லாமல் ராஜாவாகணும்னு முயற்சி பண்ணது யார்? அப்சலோம். அதுக்கப்புறம் இன்னொரு பையன், அவங்க பையன் அதோனியா. இவங்க 2 பேரும் தன்னுடைய எப்படின்னா தனக்குன்னு ஒரு படையை திரட்டி வச்சுக்கிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு நான் ராஜாவாயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள விளம்பரப்படுத்துகிறாங்க, அறிவிப்பு கொடுக்குறாங்க, விருந்து செய்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தேவன் ஒரு தீர்க்கதரிசி சவுல சங்கீதக்காரன் தாவீதுக்கிட்ட பேசுகிறாரு. அதோனியாவையோ அப்சலோமையோ நீ ராஜாவை ஏற்படுத்தினீரா, சொன்னீரா? இப்போ அவங்கெல்லாம் நான் ராஜாவானேன்னு சொல்லி அவங்க அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஊரெல்லாம் ஜனங்களெல்லாம் குழப்பத்தில் இருக்காங்க. நீர் என்ன சொல்லுகிறீர்? நான் சொல்லவில்லை. அதுக்கப்புறம் தாவீதே சொல்கிறாரு, நான் சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாரு. தன்னுடைய ராஜாவுடைய குதிரையில் ஏற்றி கொண்டு வீதிகளில் உள்ளாக சாலமோன் ராஜா என்று அறிவிப்பில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த சந்ததி ஆண்டோருக்கு முன்பாக இருக்குது. அடுத்து சவுலுக்கு அவன் சந்ததிக்கோ கிருபை இல்லை. அதே போல் எத்தனை தீர்க்கதரிசி பாருங்க இருக்கிறான். சாமுவேல் பேர சமஸ்த இஸ்ரவேலா இருந்தாலும் அவன் சந்ததிக்கு அந்த ராஜ்யமேன்மை கிடைக்கல, கிருபை கிடைக்கல. எல்லாருமே இழந்து போயிடுறாங்க, ஏன்னா வழி மாறின நிமித்தம். ஆனால் சங்கீதக்காரன் தாவீது தேவனுக்கு பிரியமாக இருந்தது நிமித்தம் அவனுக்கு மட்டுமல்ல அவனுடைய சந்ததிக்கே அந்த ராஜ்யமேன்மையை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ தன்னோடு போகலை, எனக்கு பின்னாடி என் பிள்ளைகளும் ராஜாவாகிறாங்க. அந்த கிருபையை ஆண்டவர் கொடுக்குறார். ஏன்னா அந்த அளவுக்கு தாவீது தேவனுக்கு பிரியமாக நடந்தான். அவருடைய சந்ததிக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவருடைய சந்ததி கர்த்தர் சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தேவன் சொல்கிறாரு, நீ அந்நிய ஸ்திரீகளை கல்யாணம் பண்ண வேண்டாம். உடன்படிக்கை கொடுக்குறாரு. நீ கல்யாணம் எத்தனையோ பண்ணிக்க வச்சு அதெல்லாம் தேவனுக்கு முன்பாடியே ஒரு தவறு இல்லை. ஆனால் உன் ஜாதியில் நீ கல்யாணம் பண்ணிக்க, அந்நிய ஜாதியில் பண்ணாத. பண்ணுனா அவங்க நாளைக்கு விக்கிரகத்தை வழிபட பண்ணுவாங்க, வழிமாற பண்ணுவாங்க. அதனால் நீ அவங்கள கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாரு. கல்யாணம் பண்ணாவே நீ பாவத்துக்கு உட்பட்டுருவ. உன்னுடைய ராஜ்யம் உன் தகப்பன் சாலமோனுக்கு ராஜ்யம் என்ன தேவனால் தாவீதினால் கிடைச்சது. அப்போ நாம் நம்முடைய சந்ததிக்காக அதிகமாக ஜெபிக்கணும். காரணம் நம்மளோட இந்த தேவன் கொடுத்த கிருபையை இழந்து போயிடக்கூடாது, நம்மளோடு போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம எசேக்கியாவில் பார்க்கும்போது சொல்கிறாரு, தேவன் சொல்கிறாரு தீர்க்கதரிசி மூலமாக, உன் நாட்களில் இது நடக்கும், ஆனால் உனக்கு பின்னாடி உன் பிள்ளைகள் போய் எகிப்து தேசத்தில் அடிமைகள் இருப்பாங்க. இந்த இப்போ நீ அதான் பாபிலோன் எகிப்து தேசத்தில் உன் பிள்ளைகள்லாம் அடிமைகளாக இருப்பாங்க. அப்போ நான் பரவாயில்ல, அந்த அப்படியே கொஞ்சம் தாய் தகப்பனா நம்ம எசேக்கியா போல் இருக்கக்கூடாது. எசேக்கியா நல்ல ராஜா, தேவனுக்கு உண்மை உத்தமாக இருந்தாலும் தன் குடும்பத்தில் அதிக கவனம் செலுத்தாதது நிமித்தம் பிள்ளைகளுக்கு அந்த ராஜ்யமின்மை கிடைக்காம போயிடுச்சு. அப்போவும் சொல்கிறாரு, பரவாயில்ல, ஏன் நாட்கள்லாவது
அந்த சமாதானம் இருக்குமே, அது போதும். அப்படி ஒரு இதை நம்ம சந்ததிகளுக்கு நம்ம வச்சு விட்டு போகக்கூடாது. நாம் சந்ததிகளுக்கு நீங்கள் சொத்து கோடி கோடியாக சம்பாதிச்சு வைக்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் தேவ கிருபையா தேவனுடைய வசனத்தை சிறு பிள்ளை முதலே போதிச்சு சத்தியத்தை போதிச்சு அந்த பிள்ளைகளை ஆண்டவர்களை கொண்டு வந்தோம்னாக்கா அழகாக ஆண்டவர் நம்ம ராஜாவை உயர்த்துவார். சமஸ்த ஸ்திரவேலுக்கும் ராஜாவை உயர்த்துவார். அப்போ அந்த ராஜ மேன்மையை இழந்து போகாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம்மளோட இந்த சந்ததிகள் தேவ சந்ததி இழந்து போயிடாமல் மீண்டும் நம்ம சந்ததிகள் ஒருவரும் மீண்டும் இந்த பாரம்பரியத்துக்கோ எதுக்கும் போய்விடாமல். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், வாலிப பிள்ளைகளை அநேக வாலிப பிள்ளைகள் பாருங்கள், சின்ன பிள்ளைகளை பார்க்காதீங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கவனமாக செய்திக்கு நேரம் வருவோம். சிறு பிள்ளைகளை அது ஐசுக்கு கொஞ்சம் சுட்டித்தனமாக இருக்கிறான். அது எவ்வளோ இது பண்ணாலும் இது அடுத்து. அப்போ சாலமோன் தன்னுடைய சுயத்தில் ஒவ்வொரு தவறாக செஞ்சு அந்த தேவன் சொன்ன கட்டளைகளை மீறின நிமித்தம் கிருபை இழந்து போக ஆரம்பிக்கிறான். ஆனால் சாலமோன் ராஜா அவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு நல்லா பிரியமாக இருந்தால் தேவனே ராஜாவை அபிஷேகம் பண்ணுறாரு. ஆனால் இருந்தாலும் தேவன் கொடுத்த கட்டளைகளை மீறின நிமித்தம் இழந்து போகிறாரு. அநேக மனைவி அவருடைய வப்பாட்டிகளும் 1000 பேர். அப்போ அந்த மாதிரி இருக்காமல் தேவன் என்ன சொன்னாரோ அதை செஞ்சுட்டு பேசாமல் நம்ம உண்மையாக இருந்தால் போதும். தேவனுடைய கட்டளைகளை மீறும்போது நம்மளுக்கு தேவன் கொடுத்த கிருபை இழந்து போயிடுவோம். நம்ம உண்மை உத்தமாக இருக்கணும். அடுத்தது தேவன் சொல்கிறாரு, தாவீதின் எப்படின்னா 10 கோத்திரங்களில் அப்போ ஒரு கோத்திரத்தை மட்டும் தாவீதி நிமித்தம்னு சொல்கிறாரு. தேவன் என்ன சொல்கிறாரு? தாவீதி நிமித்தம் தாவீதி நிமித்தம் சாலமோனுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுறாரு. அப்போ ஆனால் சாலமோன் செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் பார்த்தாக்கா அந்த ராஜா மேன்மையே இல்லாமல் போயிருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீதி நிமித்தம் ஒரு சந்ததியை உனக்கு ஒரு கோத்திரத்தை உனக்காக வச்சுருப்பேன். அப்போ மற்ற எல்லா கோத்திரம் பாருங்கள், அப்போ இழந்து விடுறாரு. அப்போ நமக்கு கொடுத்த கிருபை இழந்து போகாமல் நாம் உண்மை உத்தமாக இருக்கணும். அதே போல் அடுத்து சங்கீதக்காரன் தாவீது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட. தேவன் நல்ல அழகான அரண்மனையை எனக்கு கட்டி கொடுத்துருக்கிறாரு. நான் அரண்மனையில் இருக்கிறேன், என் தேவனுடைய ஆலயமோ அப்படியே கூரை கொட்டகையில் இருக்குது. அப்போ தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அநேக யுத்தம் பண்ணியிருக்கிற, ரத்தம் அநேக சிந்திருக்கிற, அது நிமித்தம் நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். ஏன்னாக்கா தேவனுடைய ஆலயத்தை கட்டணுனாக்கா பரிசுத்தம் இருக்கணும், உண்மை உத்தமாக தேவன் சொன்ன கட்டளைகள் நடக்கணும். ஆனால் சங்கீத தாவீது அநேக யுத்தங்கள் அநேக ரத்தம் சிந்திருக்கு, அதனால் நீ கட்ட வேண்டாம், உன் கற்ப பிறப்பானா சாலமோனே எனக்கு ஆலயத்தை கட்டட்டும்னு தேவனே ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். மாதிரியை காண்பிச்சாலும் ஓகே கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி தாவீது தேவன் மேலே கோபமாக அந்த மாதிரி இல்லாமல் ஆலயத்துக்கு கட்ட வேண்டிய அத்தனை மரங்கள், சிமெண்டு, கல் என்னென்ன வேணுமோ வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் சபதரித்து வச்சார். தேவனுடைய ஆலயத்துக்கு என்னென்ன என் மயன் ஒரு நாள் எப்படின்னாக்கா சிலைக்கு என்ன பார்க்குறோம், ஒரு ஆலயம் கட்டுறதுக்கோ எதிர்க்கோ போய் டொனேஷன் கேட்டுக்கிட்டு இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறாங்க. நாம் ஆண்டவர் கிருபையால் தேவ ஜனங்கள் யாருமே நம்ம யார்கிட்டையும் டொனேஷன் கேட்கல. இன்றைக்கி உலகத்தை மனுஷன் பாருங்கள் டொனேஷன் கேட்குறாங்க. அப்போ நாம் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நான் யாரிடத்துலையும் போய் காசு கேட்கல. தேவனே இந்த ஆலயத்தை கட்டினது தேவனே செஞ்சார். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கனாக்கா அநேக பாறைகள் நிறையா இருந்துச்சு. இந்த பாறைகளெல்லாம் வேட்டு வச்சு எடுத்து நல்லபிச்சமட்டிலேருந்து வந்தாங்க ஒருத்தன், வேட்டு வச்சு எடுத்து இதெல்லாம் இது பண்ணி இந்த இடத்துல ஆலயம் கட்டியிருக்கு. அதுமாதிரி நம்ம ஊழியக்காரர் இருக்கிற வீட்டுக்கு கீழே அங்கேயும் பெரிய பாறை வளர்ந்து வந்துருச்சு, அதெல்லாம் வேட்டு வச்சு எடுத்து தான் கட்டியிருக்காங்க. நாம்
தேவஜன் உலகத்த மனுஷருடையது யார் இடத்துலையும் போய் ₹1 ஆலயம் கட்டம்னு சொல்லி டொனேஷன் கேட்குற அளவுக்கு தேவன் நம்மளை விடலை, அழகாக கட்டி கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி ஆலயத்துலேருந்து நம்ம ஆராதிக்கிறோம். அதே போல் சங்கீதக்காரன் தாவீது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும், அவரோட உடன்படிக்கை பற்றி அந்த கூடாரத்தில் இருக்கே அப்படின்னு சொல்லி அக்கறைப்படுறாரு. அதை பார்த்து தேவனை சொல்கிறார், நீ கட்ட வேண்டாம். அதுக்கப்புறம் அவர் சும்மா இல்லை, என் மகன் யார் இடத்துல போய் ஒரு உதவி கேட்கக்கூடாது, ஆலயத்தை நல்ல அழகாக, ஏன்னாக்கா உலகத்துக்கே தலைவர் அல்லவா, இவருக்கு கட்ட வேண்டிய ஆலயம் எவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படின்னு தங்களுடைய உள்ளத்தில் இயக்கத்தோட இந்த ஆலயம் கட்டுவதற்கு வேண்டிய பொண்ணு வெள்ளி மரம் கல் எல்லாத்தையும் கொண்டு சபதரித்து வச்சு, அதுக்கப்புறம் அவருடைய கூட இருக்கிற சிப்பாய்களும் அவங்களும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சங்கீதக்காரன் தாவீது தனக்கென்று இருந்ததையும் ஆலயத்துக்கு வச்சிடறாரு. அப்போ குடிச்சிட்டு கடைசி காலத்தில் மகன்கிட்ட சொல்கிறாரு, நீ இந்த ஆலயத்தை நீ கட்டணும், தேவன் சொல்லியிருக்கார், நீ தான் கட்டணும்னு சொல்லியிருக்காரு. என்னால் இயன்ற மட்டும் எல்லாம் சவதரித்து வச்சுருக்கிறேன், சேர்த்து வச்சுருக்கிறேன். அதனால் தேவனுடைய ஆலயத்தோ காரணம் வானாதி வானமே கொள்ள முடியாத தேவனுக்கு நம்ம ஆலயத்தை கட்ட போகிறோம். நாம் கட்டுகிற ஆலயம் எப்படி இருக்கணும், பெருசாக இருக்கணும், எல்லா ஜனங்களும் வந்து இங்கே ஆராதிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால சாலமன் அவர் தேவனுக்கு ஆலயத்தை கட்டும்படி உதவி செஞ்சுருக்கிறார். அப்போ சாலமனுடைய காலத்தில் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுறாங்க. அதே போல் நாம் ஆலயத்து காரியத்துக்கு நாம் பிறரிடத்துல ஒரு இதுவையும் கேட்கல. அதே போல் தேவன் நமக்கென்று இன்றைக்கி வீடு கட்டினாலும் சரி, நம்முடைய காரியங்கள் எத்தனையோ இருக்குது, யாரிடத்திலும் உதவி தேவ சமூகத்தில் நம்ம முழங்கால் படியிட்டால் போதும், தேவன் நம்மளை உயர்த்துவார், நம் நினைக்கிறதுக்கு மேலாக வீடு கட்ட வைப்பார். அதே போல் என்னுடைய வீடு கட்டுனதுக்கும் அநேக சாட்சிகள் உண்டு. எப்படின்னாக்கா நாங்கள் ஒரு 60,000 ஒத்திக்கை கொடுத்துருக்குறோம். அந்த 60,000 கொண்டாந்து அவங்க கொடுத்துட்டாங்க. 60,000 இன்றைக்கி என்னங்க வீடு கட்ட முடியும்? சாதாரண ஹாஸ்பிட்டல்ஸ் போட்ட ஒரு லெட்டின் பாத்ரூம் கட்டினா எங்களுக்கு கட்டினதுக்கே அது 1,10,000. அப்போ வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ காசு வேணும்? ஆனால் ஒன்றுமே இல்லை, ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர்கிட்ட ஜெபம். அப்போ ஜெபிக்க ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் அழகாக செஞ்சார். எப்படின்னா அந்த வீட்டுடைய மாதிரியாக செல்வம் சொன்னாப்புல ஊழியக்கார் வந்தாங்க, எல்லாம் ஜெபம் பண்ணோம், தேவ பிள்ளைகள்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் எனக்கு வீடுக்கு அஸ்திவாரம் போட்டு மேலே வந்தான்னு பார்த்தேன், என்ன சின்னதாக இருக்கே அப்படின்னு நான் மன வருஷம் பண்ணேன். ஏன்னாக்கா வெளிநாட்டில் இருந்ததுனால நான் நல்லா வீடு நல்லா பெருசாக கட்டணும், அழகாக கட்டணும், அப்படி இப்படிலாம் மனசில் ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ அந்த வார்த்தையால் எனக்கு ஆறுதல் படுத்தினது ஊழியக்கார அம்மாவை தான். பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, நன்றி சொல்லுங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது அப்படி இப்படின்னு என்னை அப்படியே சிந்தனை மாட்டேங்க, என்னுடைய இயக்கங்கள்லாம் மாற்றிட்டாங்க பேச்சால். அப்போ அந்த வீடு எப்படின்னா வாரம் கொத்தனார் எல்லாருக்கும் கூலி கொடுக்கணும். அப்போ என்னிடத்துல அந்த கடையை ஒன்று தான் இருக்குது, பிள்ளைகள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு வசதியும் இல்லை, யாருடைய இதுவும் இல்லை. அப்போ அந்த வீடை கட்டும்போது வாரம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் பேசுவார். அப்போ நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம். அப்போ அந்த வாடகை வீட்டில் 2 ரூம் இருக்குது. அதில் ரூமில் வந்து கதவெல்லாம் கிடையாது, ஸ்க்ரீன் நான் தான் போட்டிருந்தேன். அப்போ அந்த ஸ்க்ரீனை மூடி போட்டு நான் அந்த ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஒரு நாள் அதே போல் ஜெபம் பண்ணியிருக்கேன், அழுது கண்ணீரோடு ஜெபம் பண்ணிக்கிருக்கேன். என் மனைவி ஹால் இருக்குது, ஹாலுக்கு வெளியில் வராண்டாவில் உட்காந்து காய்கறி வெட்டிக்கிருக்காங்க குழம்பு வைக்கிறதுக்கு. அப்போ அந்த ஸ்க்ரீனை நான் போட்டுட்டு மூடிட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெய்லி அந்த நேரத்தில் வந்து என் பையன் கடையை பார்த்துக்கிட்டதுனால நான் ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளுமே 1 மணி நேரமாவது ஜெபிக்கிற வழக்கம் உண்டு. அப்போ ஜெபிக்கும்போது ஒரு நாள் வந்து சாயங்காலம், அன்றைக்கி புதன்கிழமை சாயங்காலம் கூலி கொடுக்கணுமே இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னுடைய தோள்பட்டையில் வந்து ஒருத்தர் வந்து தொடுறாரு. தொட்ட உடனே பார்த்தாக்கா எப்படின்னா மெய் மறந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த தொட்ட உடனே உணர்வு வருது. உணர்வு வந்து பார்த்தாக்கா ஸ்க்ரீன் எதுக்கும் ஆடவே இல்லை, ஒன்றும் இல்லை, யாரும் வரலை. அப்புறம் ஸ்க்ரீனை ஒதுக்கப்பட்டு பார்க்குறேன், என் மனைவி ஹாலுக்கு வெளியே உட்காந்து காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவரே வந்து ஆறுதல் படுத்துகிறார். அப்போ நாம் எந்த அளவுக்கு நாம் ஜெபிக்கிறோமோ, தேவனுடைய நேரங்களையும் காலங்களையும் சமயங்களையும் தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது, அவரோடு உறவாடும் போது தேவன் நமக்கு நிச்சயமாக பேசுகிற தெய்வமாகவும் இருக்கார். அப்போ நமக்கு ஆறுதல் படுத்தணும். அதே போல் அந்த வீட்டு கட்ட முடிக்க குறைஞ்ச அன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு 10 லட்ச ரூபா, 9 லட்சத்து சில்லற வந்துச்சு. கணத்து பார்த்தாக்கா வெறும் 60,000 கொடுத்தது எப்படி நமக்கு இவ்வளோ பெரிய கண். ஆண்டவர் அற்புதமாக இன்றைக்கி ஏறக்குறைய அந்த கடனெல்லாம் கட்டி முடிக்க ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறாரு.
அதுக்கப்புறம் தேவனை எங்களை செந்திர பகுதியில் நாங்கள் வந்தது தொழில் செய்ய அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு எங்களை அழைச்சி வந்திருக்காரு. நாங்கள் இந்த தொழிலை கொடுக்கும்போது குறைஞ்சது ஏறக்குறைய ஒரு குறைஞ்ச அமௌண்ட்டில் தான் அந்த கடையை ஆரம்பித்தோம். ஒரு 3.5 லட்சம் தான். இன்றைக்கி ஆண்டவர் அதை 10 மடங்காக உயர்த்தி வச்சுருக்காரு. அல்லேலூயா. அந்த கடையை உயர்த்தினா மட்டும் இல்லை, அந்த கடையோட வருமானத்தை வச்சு தான் என்னோடய பிள்ளைகளெல்லாம் படிக்க வைக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். திருமணம் செய்து வைக்க, காலேஜில் படிக்க பல லட்சங்கள் எப்படி எல்லாம் சந்தித்தார். இன்றைக்கி நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை தேவ சமூகத்தில் நாம் ஜெபித்தோமானால் தேவன் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் நம்ம வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து போயிடக்கூடாது. நமக்கு ஒன்றே ஒன்று, நீங்கள் எவ்வளோ கோடி இருந்தாலும் சமாதானம் மட்டும் அவளுக்கு கிடைக்காது. கோடி ரூபா இருக்கவனுக்கு பாருங்கள், அதுக்கேற்ற அவனுக்கு ஒரு கவலைகளும் போராட்டங்கள் இருக்கும். இல்லாதவனுக்கு பாருங்கள், அவனுக்கு ஒரு இது இருக்கும். ஆனால் தேவன் சமாதானத்தை கொடுத்துட்டான் இருக்க, நிம்மதியாக ராத்திரி படுத்த உடனே உறக்கம் வரும். அல்லேலூயா. எப்போதும் எத்தனை பேர் நைட்டில் உறக்கம் இல்லாமல் கஷ்டத்தோடு இருக்கீங்க? நைட்டில் படுத்தோன்னு பார்த்துங்க, ஏதாவது சிந்தனையில் ஓடிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன செய்கிறதா, அவன் வருவானே, இவன் வருவானே, அந்த கவலை, இந்த பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது, பல குழப்பத்தில் இருப்போம். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நாம் நிச்சயமாக அவருக்கு சமத்தில் ஒப்பு கொடுத்துட்டே அந்த நிம்மதியோடு நாம் இருக்கும்போது தேவன் நமக்கு வேண்டியதெல்லாம் செய்வார். அதே போல் இன்னொரு சமாதானத்தை நாம் கிருபை இழந்து போகாமல் இருக்க காரணம், நாம் வீட்டை சுற்றி இருக்க ஜனங்களோடு எப்போது சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். அவர்கள் நமக்கு அநேக தீமைகள் தான் செய்வாங்க. நல்லா செய்கிறவங்க ரொம்ப அற்பம். யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் செய்வாங்க. அநேக தீமைகள் செய்கிறது தான் இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாரோடையும் சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். அடுத்து நாம் குடும்பத்தில் சமாதானத்தை காத்துக்கொள்ள வேணும். கணவன் மனைவி பிள்ளைகளோட சமாதானம் இருக்கணும். மாமியா மாமனார் உறவுகள் நாத்தனா அதே போல் உறவுகள் மத்தியிலும் நாம் சமாதானமாக இருக்க கட்டணும். சமாதானத்தை காத்து கொண்டோம்னாக்கா கிருபை இழந்து போகாமல் இருப்போம். அதே போல் பிறரிடத்தில் நாம் வேலை செய்கிற இடத்திலோ யாரிடத்திலும் ஆலயத்துக்கு வர்றோம், தேவ ஜனங்கள் மத்தியில் சமாதானத்துக்கு ஆற்றுக்கொள்ளணும். ஏன்னா இதெல்லாம் கிருபை இழந்து போகிறதுக்கு இப்போ நான் சொல்லிக்கிருக்க காரணங்கள்லாம் ஒன்று. அப்போ தேவ ஜனங்கள் சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்டில் இருப்பாங்க. சில பேர் தெளிந்த புதியாக இருப்பாங்க, சில பேர் அவங்களுக்கு அறியாமல் இருப்பாங்க. அப்போ யாரையும் நம்ம அற்பமாக எண்ணி விடக்கூடாது, யாரையும் கேவலமாக பேசி விடக்கூடாது, அவங்க மனசு வேதனைப்படுற மாதிரி நாம் எதுவும் செய்யக்கூடாது. இதெல்லாம் நம்ம சிந்தனைகள் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சுமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளையும் மாற்றுவார், எல்லோருடைய சமாதானமாக இருக்க பெறுவார். அதே போல் நாம் கிருபை இழந்து போகாமல் காத்துக்கொள்ள முடியும். அதே போல் தானியேல் கிருபை எவ்வளவு அழகாக காத்துக்கொண்டார். தானியேலுக்கு விரோதமாக எல்லோரும் செய்கிறாங்க. ஏதாவது 1000 குற்றப்படுத்தி தானியேல் எப்படியா சிங்க கபியில் போட்டு கொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் தேவனுக்கு முன்பாக உண்மை உத்தமாக இருந்ததுனால, யாருக்கும் தீங்கு செய்யாதனால, அவர்கள் சொன்ன குற்றங்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு ராஜாவுக்கு கட்டளை என்னென்னா, ஆனால் அவங்க எக்ரிமெண்ட் அதுதான் போட்டிருக்காங்க, தவறு செய்கிறவர்களை சிங்கத்தின் குகையில் கொண்டே போட வேண்டும், அதுதான் தண்டனை. ஏதாவது தவறு செஞ்சு அது உறுதிப்பட்டால் அவங்கள சிங்கத்தின் கபியில் தான் போடணும். அப்படித்தான் தானியேலை கொண்டே போட்டாங்க. அப்போ போடும்போது அந்த இரவெல்லாம் சிங்கம் தானியேலுக்கு முன்பாக உட்காந்துருந்துச்சு, பக்கத்தில் நெருங்கி வரலை, ஒரு சேதம் ஏற்படுத்தலை. அப்போ ராஜாவே காலையில் எழுந்திரிச்சு வந்து கேட்குறாரு. ஏன்னாக்கா அந்த ராஜாவுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இதில்லை. அப்போ தானியேல் பெரிய ஒரு தீர்க்கதரிசி, வார்த்தைகள் எப்படின்னா இந்த சொப்பனம் காண்கிற இதெல்லாம் வெளிப்படுத்துறது, தேவனுடைய சித்தத்தை கிருபையை பெற்று வெளிப்படுத்துகிற நிமித்தம் தானியேலுக்கு தேவ கிருபை இருந்த நிமித்தம் அந்த ராஜாவுக்கு ஒரு விசுவாசம் வந்துருச்சு, இவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் தான் தெய்வம் அப்படின்னு. அப்போ அந்த அதிகாலை எழுந்திரிச்சு ராஜா ஓடுறாரு. சேனைகள் தேவனாய தாசனே தாவீதே, நீ இடாமல் ஆராதிக்கிற தெய்வம் உன்னை தப்பி வித்தாரா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ராஜாவே உமக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு உண்மையாகவும் நான் யாருக்கும் ஒரு தீங்கு செய்யலை, உண்மை உத்தமாக இருந்தேன், அதனால் சிங்கங்கள் என்னை ஒரு சேதம் படுத்தவில்லை, இந்த இரவெல்லாம் தேவன் பாதுகாத்து கொண்டார்.
அப்போ பாருங்கள், அந்த அளவுக்கு அப்படி ஒரு பிறருக்கு தீங்கு செய்யாத நிமித்தம் நம்ம கிருபை இழந்து போகாமல் காத்துக்கொள்ள முடியும். அதே போல் சாத்ராக் மேசாத் ஆபேத்நேகோ சிலையை கொண்டு வந்து பணிஞ்சு இதை பணிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தேவன் மேலே ஃபுல் விசுவாசம் இருந்தது நிமித்தம் அந்த சிலையை நான் பணிஞ்சு கொள்ள மாட்டேன், இதே உனக்கே தெரிஞ்சிருக்கணும் ராஜாவே அப்படிங்கிறாங்க. இது உனக்கு தெரியாதா, நாங்கள் சிலையை பணிஞ்சு கொள்ளணும்னா தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் ஆராதிக்கிற மெய் தேவனை பணிஞ்சு கொள்வோம். அவர் ஆவியாக உண்மையாக வார்த்தையாக இருக்கிற அவரைத்தான் நாங்கள் பணிஞ்சு கொள்வோம், சிலைகளை பணிஞ்சு கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால 7 மடங்கு சூடேற்றி அவர்களை கொண்டே அந்த சூட்டில் போடுறாங்க. தேவன் அங்கேயும் அவர்களை அவருடைய கிருபை தாங்கி கொண்டது, தப்பி வித்தது. அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பேங்கில் வேலை செய்கிற ஒரு மேனேஜர், அவருக்கு எப்படின்னாக்கா அவர் படித்து கொஞ்சம் பெரிய ஆளாக வரும்போது அம்மா அப்பா எல்லாருமே இறந்துட்டாங்க, அவருக்கு யாருமே இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு திருமணம் ஆகி குழந்தைகள் இல்லை, ஆனால் மனைவியும் கணவர் தான் இருக்காங்க. மனைவி கொஞ்ச நாள் பார்த்தாக்கா இறந்துட்டாங்க. அப்போ அவர் தனிமைப்படுத்தப்பட்டார். ஆனால் இந்து, அவருடைய இந்தா இருந்ததுனால அவர் தனிமைப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு நாளுமே வருந்தி கொண்டிருக்க அநேக நல்ல மேனேஜர், நல்ல வேலை செஞ்சவர். அப்போ நம்ம ஊழியக்காரர் அப்பாத்துறை வேலை எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ எப்படின்னா மோகன்சி லாசரசு கூடவே இருப்பாங்க அதிகம், அப்பாத்துறைன்னு சொல்லி. அந்த ஊழியக்காரர் அவரை பேங்குக்கு போவார், அவர் பழக்கம் ஏற்பட்டிருக்கு, வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இந்த மேனேஜரு நல்லா இருந்தவர் கொஞ்ச நாளையில் தாடி வச்சுக்கிட்டு ரொம்ப அசிங்கமாக வர போக அநேக நாள் வரலை. அப்புறம் வரும்போது தாடியை வச்சுக்கிட்டு ரொம்ப கவலையோடு வந்து போய்கிட்டு இருக்கார் பேங்குக்கு. அப்போ அவர் வரும்போது கேட்குறாரு, நீங்கள் நல்லா இருந்தீங்களே, இப்போ ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் அவர் ஊழியக்காரர் ஆண்டவருடைய பணியை செய்கிறாங்கிற அவருக்கு தெரியுமா தெரியாது. அவர் இந்துங்கிறதுனால அவருக்கு சத்தியத்தையெல்லாம் சொல்லலை, அவர் சத்தியத்தையும் சொல்லலை, அவர் கேட்கவும் இல்லை. ஆனால் ஏன் அப்படி இருக்கீங்கன்னு மனைவி, எனக்கு துணை இருந்தது மனைவி மட்டும்தான், இறந்துட்டாங்க, இப்போ நான் தனிமைப்படுத்தப்பட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அப்புறம் ஒரு 5-6 நாள் சென்று அவர் யதார்த்தமாக அவரை எங்கேயோ வழியில் பார்த்து அவர் பைபிள் ஒன்று கொண்டு வந்திருக்காரு, இந்த படிங்க. ஆனால் அந்த மேனேஜர் ஒரு முடிவு பண்ணிட்டாரு, அன்னைக்கு இரவு தான் ஏதாவது ஒரு வழியில் சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. இவர் வேதத்தை குடித்து இந்த போல பெரிய புக்கை நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதில் சங்கீதம்னு ஒரு பகுதி இருக்குது, அதை நான் அடையாளம் வச்சுருக்கிறேன், அதை நீங்கள் படிங்க. அவர் சங்கீதத்தில் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு, கொஞ்சம் புரிஞ்சிச்சு. அப்புறம் படிக்க ஆண்டவரை பேச ஆரம்பிச்சிருக்காரு. நான் இந்த வார்த்தைகளை படிக்கிறேன், என் கூட யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்களே. ஆனால் இந்து மனுஷன் வேதம்னா என்னன்னு தெரியாது, வார்த்தைகள் தெரியாது, சத்தியம் தெரியாது, தேவனை தெரியாது. ஆனால் இந்த வேதத்தை படிக்க தேவன் அவர் கூட பேச ஆரம்பிச்சிருக்காரு. பேச ஆரம்பித்தோன்னே காலையில் எழுந்திரிச்சார், அழகாக சேவிங் பண்ணிவிட்டு இந்த ஊழியக்காரரை போய் பார்த்துருக்காரு. சார் நல்லா இருக்கீங்களே, இப்போ நல்லா செழிப்பாக இருக்கீங்களே, என்ன சார் என்ன மாற்றம், இந்த இரவுக்குள்ளே என்ன மாற்றம்? நீங்கள் கொடுத்த புத்தகத்தை படித்தேங்க, நீங்கள் சொன்ன அடையாளத்தை வச்சு நான் படித்தேன், யாரோ என் கூட பேசி கொண்டே இருந்தாங்க. அப்போ நான் பார்க்கும்போது தேவன் உங்களோட பேசியிருக்காரு, அவர் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொன்ன உடனே இனிமேல் நான் வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். ராத்திரி சாகலாம்னு இருந்தேன், நீங்கள் கொடுத்த இந்த புத்தகத்தால் நான் ஆண்டவர் என்னை மாற்றிட்டுருக்காரு, சிந்தனையால் மாறிடுச்சு, நான் தேவனுக்கு இனி சாட்சியாக இருப்பேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அந்த மேனேஜர் ஏற்றுக்கொண்டாகலாம். நாம் எல்லோருமே ஒவ்வொரு பகுதியிலேருந்து அப்படி வந்தவங்க தான். யாருமே ஒன்று நம்ம முன்னாடி சந்ததியோ நம்ம பின்னாடி சந்ததியோ ஆர்சியில் இருந்திருப்போம். ஆர்சியில் இருந்தாலும் மாதாவுக்கும் மற்றவர்களுக்கு தான் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அப்படியாக்கும் அந்த மனிதர்களை ஆண்டவர் நம்மளை பேர்ச்சு அழைச்சி அவர் பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். நாம் தேவனுக்கண்டு இனி சாட்சியாக வாழும்போது கிருபை இழந்து போகக்கூடாது. கிருபை ஒரு மனுஷன் இழந்து போயிட்டாக்கா நிச்சயமாக வாழ்க்கை நிம்மதி இருக்காது, அப்போ சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அப்போ நாம் கிருபையை பாதுகாக்க வேண்டும். ஒன்று தாங்க, நேரங்களையும் காலங்களையும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். நாம் கிருபையை காத்து கொள்வதற்கு இதுதான் வழி. அது மாதிரி நேரங்களையும் காலங்களையும் வேதத்தோடு நாம் உறவாட வேண்டும், தேவனோடு உறவாட வேண்டும். குடும்பத்தில் சமாதானமும் சபையில் சமாதானமும் தேவன் தந்து நம்மளுக்கு ஆசீர்வதிப்பார். அப்படியே எழுந்து நின்று கொஞ்சம் ஆராதிப்போம். ஸ்தோத்திரப்பா, உங்கள் கிருபை கிருபை கிருபை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.